விருச்சிக ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனே 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. பொதுவா வந்து 8 அப்படிங்கிறப்போ எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இங்க வந்து விருச்சிகம் அப்படின்னாலே வந்து தேளினுடைய சிம்பிள் இருக்கும். எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு விஷயம். என்னன்னா இவங்க எப்ப எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. ஆக்சுவலா அவங்கள மாரி ஒரு நல்ல குணம் இருக்கவங்க யாருமே இருக்க முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசி இதுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ட்ரஸ்டபிள்ங்க. உண்மையா இருப்பாங்க. ஒரு கண்ணாடியில போய் நான் என் முகத்த பார்க்குறேன் அப்படின்னா, நான் எப்படி என்னுடைய முகம் எந்த ஒரு நிலை இல்லாம அப்படியே என்னுடைய அது வந்து பிரதிபலிக்குதோ, அதே மாரி தான் என் கூட இருக்கவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு தவறு கிடையாது. பட் எல்லா நேரத்துலயும் அது ஒத்து வராதுன்றது அவங்களுக்கு புரியிறது கிடையாது. ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு தன்னுடைய தன்னுடைய நிலைய தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய உறவுகளுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, இது வந்து தனக்காக என்ன வாழ்ந்தீங்க அப்படின்றப்போ, எனக்கு இதெல்லாம் ஆசை இருந்துச்சுங்க. ஆனா நான் வந்து எல்லாத்தையும் விட்டு குடுத்தேன். என்ன காரணம் அப்படின்னா, சந்திரன் நீச்சம். தன்னோட மனசுல என்னென்ன ஆசைகள் இருக்கோ, அத்தனையும் வந்து கட்டுப்போட்டு வச்சுக்கிட்டு, தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டு, கேட்டா சொல்லுவான். நெறைய விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன். நான் வந்து பொணமா தாங்க அலையிறேன். கஷ்டத்தோட தாங்க வாழ்றேன். அப்படின்னக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்ளோ திறமை இருக்கும். அவ்ளோ தேடல் இருக்கும். பட் தனக்குன்னு எதையும் அனுபவிக்காம, பிறருக்காக வாழக்கூடிய ஜீவன்கள் யார் அப்படின்னா